2025 இயரை வந்து ரொம்ப ப்ரொடக்டிவா மீனிங்ஃபுல்லா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஐம் விவேக் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல் டிஜி லைஃப். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து 2025 புல்லட் ஜேர்னல் வந்து செட் பண்ண போறோம். ரொம்ப மினிமலிஸ்டிக்கா இந்த புல்லட் ஜேர்னல் நான் செட் பண்ண போறேன். ஸோ டீடைல்டா புல்லட் ஜேர்னல்னா என்ன அப்படிங்கிறது வந்து நான் 2024 புல்லட் ஜேர்னல் செட் பண்ண வீடியோல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இதுல ஷார்ட்டா வந்து புல்லட் ஜேர்னல்னா என்னன்னு சொல்லிடுறேன். லைஃபை வந்து ஆர்கனைஸ்ட் அண்ட் ப்ரொடக்டிவா வந்து மெயின்டைன் பண்றதுக்கான ஒரு ஜேர்னல் தான் புல்லட் ஜேர்னல். இப்படி வேணுமோ இந்த ஜேர்னல்ல வந்து நீங்க கஸ்டமைஸ் பண்ணி எழுதிக்கலாம். நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டிஸையுமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஒரு டெய்லி என்னென்ன தாட்ஸ் இருக்கோ அதை மட்டும் எழுதுறதுக்கு கூட நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டா நிறைய பிளானர்ஸ் மார்க்கெட்ல இருக்கு. பட் நம்மளோட நீடுக்கு ஏத்த மாதிரி செட் பண்றது அப்படிங்கிறது தான் இந்த புல்லட் ஜேர்னல். ஸோ நான் எனக்கு எப்படிலாம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் இந்த புல்லட் ஜேர்னல் செட் பண்ண போறேன். நம்ம 2024 அந்த புல்லட் ஜேர்னல் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ அதுல வந்து எனக்கு என்ன ஒர்க் அவுட் ஆச்சு, என்ன ஒர்க் அவுட் ஆகல அப்படிங்கறதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நான் 2025 புல்லட் ஜேர்னல்ல செட் பண்ண போறேன். ஸோ இந்த டைம் 2025க்கு வந்து ரொம்ப மினிமலிஸ்டிக்கான புல்லட் ஜேர்னல் தான் செட் பண்ண போறேன். ஜஸ்ட் ஒரு பிளெயின் பிளாக் பென் வச்சு மெயின்டைன் பண்றது வந்து ரொம்ப எஃபிஷியன்ட்டா ஃபீல் ஆச்சு. ஸோ 2024 புல்லட் ஜேர்னல்ல வந்து நான் நார்மல் ரூல்டு நோட்ல தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இதுல நான் ஃபேஸ் பண்ண டிஃபிகல்டிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, லைக் ஒவ்வொரு டைமே வந்து நம்ம கிரிட்லாம் போடுறப்போ மெஷர்மெண்ட் பார்த்து பார்த்து பண்ண வேண்டியதா இருந்துச்சு. ஸோ அதுக்காக வந்து இந்த டைம் வந்து ஒரு நார்மல் டாட்டட் கிரிட் A5 சைஸ் நோட் புக் வந்து அமேசான்ல வந்து நியோரா அப்படிங்கிற பிராண்ட்ல வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இதுல வந்து டாட்டட் கிரிட்டா இருக்கும். இதுல வந்து மெஷர்மெண்ட்ஸ்மே பாத்தீங்கன்னா அவங்களே அங்கங்க மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஸ்பேசிங் எல்லாம் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கு. ஸோ நம்ம குவிக்கா வந்து 2025க்கான புல்லட் ஜேர்னல் செட்டப் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜஸ்ட் என் நேம் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் இஸ் 2025 அண்ட் ஜஸ்ட் அ கோட் ஆர் ரிமைண்டர் ஃபார் மை செல்ஃப், மேக் யோர் செல்ஃப் அ ப்ரியாரிட்டி அப்படின்ட்டு. அண்ட் இந்த சைட் வந்து கிரிட் ஸ்பேசிங் கைடு. இதுல பாத்தீங்கன்னா லைக் எவ்வளவு நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் இருக்கு அண்ட் ஹாஃபா எப்படி டிவைட் பண்றது அண்ட் 1/3 எப்படி டிவைட் பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரஃப் கால்குலேஷன் மாதிரி இங்க வந்து எழுதி வச்சிருக்கேன். ஸோ தட் நான் ஈச் டைம் இங்க பேஜஸ் ரெடி பண்றப்போ நான் இதை ரெஃபரன்ஸா வச்சு நான் ரெடி பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து கீங்கிறது ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் நம்ம என்ன மாதிரி சிம்பிள்ஸ் வந்து டினோட் பண்றோம் அப்படிங்கிறதுக்கு தான். டாஸ்க்கு வந்து ஜஸ்ட் ஒரு சர்க்கிள் மாதிரி நான் வைக்க போறேன். டாஸ்க் கம்ப்ளீட்டட் அப்படின்னா ஒரு டிக் மார்க், டாஸ்க் வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டு அப்படின்னா ஒரு கிரேட்டர் தென் சிம்பிள் மாதிரி, டாஸ்க் கேன்சல்டு அப்படின்னா அதுக்கு இன்டூ மார்க் போட்டுக்கிறேன். அண்ட் எனி நோட் ஈவெண்ட் ஒரு எனி அப்பாயின்மெண்ட் இருக்குன்னா அதுக்கு ஐஃபன். அண்ட் ஏதாவது இம்பார்ட்டன்ட் ஒரு ப்ரியாரிட்டி பேஸ்டு டாஸ்க்கு வந்து ஆஸ்ட்ரிக் சிம்பிள் யூஸ் பண்றேன். அண்ட் நெக்ஸ்ட் பேஜ் வந்து இதுல இண்டெக்ஸ். இந்த ஜேர்னல்ல வந்து இங்க பேஜ் நம்பர்ஸ் இல்லை. ஸோ நான் பேஜ் நம்பர்ஸ் வந்து லைன் இன் பண்ணிட்டு ஒவ்வொரு பேஜ்ல எழுதிட்டு இங்க இண்டெக்ஸ் ஃபில் இன் பண்ண போறேன். அண்ட் இது வந்து 2025க்கான இயர் அட் அ கிளான்ஸ் ஸ்ப்ரெட். இது வந்து நான் 2 பேஜஸா வந்து எழுதியிருக்கேன். லைக் 6 months ஒரு ஸ்ப்ரெட்ல அண்ட் 6 months இன்னொரு ஸ்ப்ரெட்லங்கிற மாதிரி. பிகாஸ் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு பர்டிகுலர் டேவா இருந்துச்சுன்னா எனக்கு ஈவெண்ட்ஸ் வந்து எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ தட் ஃபியூச்சர்ல ஏதாவது மந்த்ஸ்க்கு நான் ஏதாவது எழுதணும், ஏதாவது அப்பாயின்மெண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது எழுதணும்னாலும் நான் இங்க வந்து ஃபியூச்சர்ல வந்து எழுதிக்கலாம். ஸோ தட் இது ஈஸியா கிளாரிட்டியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்படி எழுதியிருக்கேன். இது வந்து கோல்ஸ், லைக் 2025க்கான கோல்ஸ், என்னோட பர்சனல் கோல்ஸ் என்னென்ன அண்ட் ப்ரொஃபஷனல் கோல்ஸ் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அதுல வந்து பர்சனல் கோல்ஸ்க்கு சம் ஹேபிட்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஹேபிட்ஸ்க்கு வந்து இங்க ஒரு காலம் விட்டுருக்கேன். அண்ட் ஐ வாண்டட் டு டெவலப் சம் ஸ்கில்ஸ் ஓவர் திஸ் இயர். ஸோ அதுல என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் நான் டெவலப் பண்ணணும்னு ஆசைப்படுறேங்கிறது நான் இதுல எழுத போறேன். அண்ட் குவார்டர்லி ரிஃப்ளெக்ஷன்ஸ், ஒவ்வொரு குவார்டர்லியும் லைக் என்னோட கோல்ஸ்ல வந்து நான் என்ன ப்ரோக்ரஸ்ல இருக்கேன் அப்படிங்கறத வந்து இதுல வந்து நான் ஃபில் இன் பண்ணுவேன். ஸோ மார்ச் எண்ட் ஆனதுக்கு அப்புறமே என்னோட கோல் ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து இங்க இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு குவார்டர்லிக்கும் நான் இப்படி ஸ்பிளிட் அப் பண்ணியிருக்கேன். இது பாத்தீங்கன்னா புக்ஸ் ஐ ரெட். ஸோ கொஞ்சம் புக்ஸ் வந்து நான் படிக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன். ஃபியூ இன் ஃபிக்ஷனல் அண்ட் ஃபியூ நான் ஃபிக்ஷனல். இது எல்லாமே கோல்ஸ்ல வரும். ஸோ என்னென்ன புக்ஸ்ல நான் படிக்கிறேங்கிறத இங்க ஃபில் இன் பண்ணிப்பேன். அந்த ஸ்கில்ஸ் நான் என்னென்ன டெவலப் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத நான் இங்க ஃபில் இன் பண்ணிப்பேன். ஸோ இது வந்து ஹெல்த் ட்ராக்கர் அண்ட் இங்க மூட் ட்ராக்கர். லைக் எனி ஏதாவது டேஸ்ல வந்து எனக்கு ஹெல்த் டவுனா இருக்கு அப்படின்னா வந்து அந்த டேஸ் மட்டும் நான் நோட் இன் பண்ணலான் இருக்கேன். மூடும் அதே தான். எந்த டே வந்து நான் ரொம்ப டல்லா ஃபீல் பண்றேன், எனி மூட் ஸ்விங்ஸ் இருக்குன்னா அந்த டே மட்டும் நான் அதுல ஃபில் இன் பண்ணிப்பேன். ஸோ இது வந்து லைக் 1 இயர்க்கே ஒரு ட்ராக்கர் மாதிரி மெயின்டைன் பண்றேன். ஜான் டு டிசம்பர் மந்த் வந்து காலம்ஸா இது பண்ணிட்டு டேஸ் வந்து ரோ வைஸ் டிவைட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து 2025க்கான ஹைலைட். ஈச் மந்த் எண்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த மந்த்ல வந்து என்ன என்னோட ஹைலைட்டா இருக்கு அப்படிங்கறத வந்து நான் இதுல நோட் டவுன் பண்ணி வச்சுப்பேன். அண்ட் இது வந்து கண்டென்ட் ஐடியாஸ் அண்ட் ரீல் ஐடியாஸ். ஸோ என்னென்ன கண்டென்ட்ஸ்
எனக்கு ஐடியாஸ் வருதோ அதை இங்க ஃபில் இன் பண்ணிப்பேன். அண்ட் எந்த டேட் நான் அதை ஷெட்யூல் பண்றேங்கிறத இங்க ஃபில் இன் பண்ணிப்பேன். இங்க வந்து அந்த கண்டென்ட்டோட ப்ரோக்ரஸ் வந்து இங்க மெயின்டைன் பண்ணிப்பேன். லைக் பிளான் பண்ணிட்டேனா, ஷூட் பண்ணிட்டேனா, எடிட் பண்ணிட்டோமா, இல்ல தம்ப்நெயில் ரெடி பண்ணியாச்சா, இல்லைன்னா பப்ளிஷ் பண்ணியாச்சா. ஸோ இதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு பாக்ஸ்லயுமே வந்து நான் செக் இன் பண்ணிப்பேன். சேம் வே இங்க ரீல்ஸ்க்கும் வச்சிருக்கேன். ஸோ இந்த பேஜ் வந்து இது கம்ப்ளீட் ஆக நான் ஃபியூச்சர்ல வந்து அதை ஆட் ஆன் பண்ணிப்பேன். இது மந்த்லிக்கு. ஸோ மந்த்லி இங்க வந்து கேலண்டர் வச்சிருக்கேன் அண்ட் கோல்ஸ் லைக் என்டையர் இயர்க்கான கோல்ஸையும் ஸ்பிளிட் அப் பண்ணி ஒரு மந்த்துக்கு என்னென்ன டார்கெட் இருக்கு, என்னென்ன கம்ப்ளீட் பண்ணுங்கிற மாதிரி டிவைட் பண்ணி இங்க எழுதிப்பேன். அண்ட் இது வந்து டு டூ லிஸ்ட், ஒரு பிரெயின் டம்ப் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்னென்னலாம் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அது எல்லாமே நான் இதில் வந்து நோட் டவுன் பண்ணிப்பேன். அண்ட் இங்கே கீழே வந்து வெயிட் ட்ராக்கர், எனக்கு சர்டைன் கேஜி வரைக்கும் வெயிட் ரெடியூஸ் பண்ணுங்கிற கோல் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஈச் வீக் வந்து வெயிட் செக் பண்ணி நான் அதில் நோட் டவுன் பண்ணுவேன். இது வந்து ஹேபிட் ட்ராக்கர் ஒரு ஜென்ரல் ட்ராக்கர். இந்த பேஜ் ஃபர்ஸ்ட் ட்ராக்கர் வந்து இப்படி டேட்ஸ் எழுதிட்டு சர்க்கிள் அவுட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். பட் இது ரொம்ப கிளம்ஸியா ஃபீல் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால இப்படி வந்து டிவைட் பண்ணியிருக்கேன். லைக் நம்ம ட்ராக்கர் ஐடியலி இப்படிதான் இருக்கணும் அப்படின்ட்டு எதுவுமே இல்லை. எப்படி நமக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்றோம் அப்படின்னாலும் டோன்ட் வரி, இது வந்து நீங்க தான் வந்து ரெஃபர் பண்ணிக்க போறீங்க. ஸோ நெக்ஸ்ட் மந்த் வந்து எனக்கு இதுல என்ன ஒர்க் அவுட் ஆகலையோ நான் அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிப்பேன். எக்ஸசைசஸ், ஸ்ட்ரெச்சிங், இது வந்து ஃப்ரூட்ஸ் டெய்லியும் சாப்பிடணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் சாப்பிட்றேன்னா இல்லையாங்கிறதுக்கான ஒரு ட்ராக்கர். வெளியே சாப்பிட்றது கம்மி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் இருக்கு. எப்பெல்லாம் வெளியே போறோங்கிற ஒரு ட்ராக் பண்றதுக்காக இது. லைக் புக்ஸ் வந்து நான் டெய்லியும் ரீட் பண்றேன்னா அப்படிங்கிறதுக்கான ஒரு ட்ராக்கர். அண்ட் ஸ்கில்ஸ் வந்து நான் கத்துக்கிறேன் நான் டெய்லியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ட்ராக்கர். அண்ட் என்னன்னைக்குலாம் நான் வீடியோஸ் போஸ்ட் பண்றேன் அண்ட் என்னன்னைக்குலாம் நான் ஷார்ட்ஸ் ஆர் சம் ரீல் வந்து போஸ்ட் பண்றேங்கிறதுக்கான ஒரு ட்ராக்கர் இது. அண்ட் இது வந்து மந்த் அட் அ கிளான்ஸ். லாஸ்ட் டைம் என்னோட டு டூ லிஸ்ட் லைக் வீக்லி ஸ்ப்ரெட் மாதிரி வச்சுக்கிட்டேன். லைக் ஒரு 1 வீக்குக்கான இது மட்டும் தான் இந்த ஸ்ப்ரெட்ல இருக்கும். ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி வந்து டாஸ்க் ஷெட்யூல் பண்ணேன். பட் எனக்கு அதை விட இது ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அண்ட் மோர் ஓவர் நிறைய ஸ்பேஸும் வேஸ்ட் ஆகாம கரெக்டா டாப் ப்ரியாரிட்டி டாஸ்க்ஸ் என்னமோ அது மட்டும் நான் இதுல ஃபில் இன் பண்ணிட்டு அதை மட்டும் பண்றதுக்கு நான் ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்காக மந்த் ஸ்ப்ரெட் மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். அண்ட் இங்க வந்து ஜஸ்ட் நோட்ஸ் காலம் மாதிரி லைக் ஃபியூச்சர்ல நான் பண்ண வேண்டிய டாஸ்க்ஸ் ஏதாவது இருக்குன்னா நீங்க நோட் டவுன் பண்ணிப்பேன். ஸோ தட் நெக்ஸ்ட் மந்த் வந்து நான் பண்றப்போ இங்க நான் ரெஃபர் பண்ணி அதை எழுதிக்கலாம். அதுக்காக இந்த ஸ்பேஸ் வச்சுக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் பேஜ் வந்து இது டெய்லி ஜேர்னல். லைக் ஈச் டே வந்து ஜஸ்ட் ஒரு 2 லைன் இது மாதிரி ஜேர்னல் மாதிரி இப்போதைக்கு எழுத ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ தட் போக போக எனக்கு நிறைய எழுத தோணுது அப்படின்னா நான் இது வந்து இன்க்ரீஸ் பண்ணிப்பேன். ஃபியூச்சர்ல வந்து மீல் பிளானர் அது எல்லாமே நான் வந்து இன்க்ளூட் பண்ண போறேன். எனக்கு இந்த 2 months ஜான் அண்ட் ஃபெப்ருக்கு வந்து மீல் பிளானர் தேவையில்லை அப்படிங்கிறதுனால நான் அதை வந்து இதுல இன்க்ளூட் பண்ணல. ஸோ இப்படிதான் என்னோட என்டையர் ஜேர்னலுமே வந்து நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன மாதிரி நீட் இருக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்க உங்க புல்லட் ஜேர்னலை வந்து செட்டப் பண்ணிக்கோங்க. ஸோ எனி ஸ்ப்ரெட் ஐடியாஸ் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்ப்ரெட் ஐடியாஸ் வந்து நான் வீடியோவா வந்து ரெடி பண்ணி போடுறேன். ஸோ 2025க்கான புல்லட் ஜேர்னல் செட்டப் வந்து முடிச்சாச்சு. ஸோ இந்த ஜேர்னல்ல ஈச் மந்த் வந்து சம் பிளானர்ஸ் மேபி ஆட் ஆகலாம் இல்ல மைனஸ் ஆகலாம். லைக் மார்ச்சுக்கு மேல வந்து நான் மீல் பிளானர் ஆட் பண்ணலான் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்து என்னோட நீடுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து பிளானர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். ஸோ நீங்களும் உங்க நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பிளானரை வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 6 monthsக்கு அப்புறம் நான் அந்த புல்லட் ஜேர்னலை வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு என்னோட அப்டேட் வந்து நான் கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஈச் மந்த் வந்து மேபி ஸ்ப்ரெட் நான் ரெடி பண்றப்போ ஷார்ட்ஸா வந்து நான் அப்லோட் பண்றேன். ஸோ அதெல்லாமே பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெரி ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரிவன் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ, பாய்.